நெருக்கடிகளுக்கிடையே கர்த்தரின் பாதுகாப்பு. ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுக்கும் அசாதாரணமான பாதுகாப்பை உறுதி செய்கிறது. இது கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்த சீஷர்கள் தங்கள் பாதையில் எதிர்கொள்ளும் கட்டாயமான சோதனைகள் மற்றும் நெருக்கடிகளாகும். தண்ணீர்களும் ஆறுகளும் வாழ்க்கையில் வரும் பெரிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் குறிக்கின்றன. நாம் இந்த உலகத்தில் இருக்கும் வரை இவை தவிர்க்க முடியாதவை. தேவன் அவருடைய பிள்ளைகள் அந்த நெருக்கடியால் அழிக்கப்படாமல் தூய்மைப்படுத்தப்பட்டு கடந்து செல்ல உதவுவார். அக்கினி என்பது குறிப்பாக உபத்திரவம், துன்புறுத்துதல் அல்லது விசுவாசத்திற்காக வரும் கடுமையான சோதனைகளை குறிக்கிறது. சத்தியத்திற்காக நாம் அவமானப்படுத்தப்படலாம் அல்லது தனிமைப்படுத்தப்படலாம். கர்த்தர் நம்மை ஒரு விதமான ஆவிக்குரிய காப்புடன் பாதுகாக்கிறார். அக்கினியின் வெப்பம் நமக்கு துன்பத்தை கொடுக்கலாம், ஆனால் அது நம்முடைய உண்மையான விசுவாசத்தையோ அல்லது நம்பிக்கையோ அழித்து விடாது. இந்த சோதனைகள் நம்முடைய விசுவாசத்தின் தூய்மையை காட்டி ஆவிக்குரிய வளர்ச்சியை கொண்டு வரும். இந்த வாக்குறுதியின் மையம் நான் உன்னோடு இருப்பேன். இந்த விசுவாச பாதையின் பாதுகாப்புக்கு காரணம் நம்முடைய சொந்த பலமல்ல, மாறாக கர்த்தருடைய நிலையான பிரசன்னமே ஆகும். நம்முடைய விசுவாசம் உறுதியாயிருக்கும் வரை கர்த்தர் நம்மை எல்லா சோதனைகளின் மத்தியிலும் காத்து தம்முடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்குவார். அன்பானவர்களே, உங்கள் வாழ்வின் ஆறுகளோ அல்லது அக்கினியோ உங்களை பயமுறுத்தும் போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்வோம். அவர் நம்மை பத்திரமாக கொண்டு சேர்ப்பார். மீண்டும் ஒரு வசனத்தின் ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை சந்திப்போம்.